வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ் தான். பன்னீர் கோஃப்தா பண்ண போறோம். மைல்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆனால் சப்பாத்திக்கு செம்மையா இருக்கும் ஒரு காம்பினேஷன். பன்னீர் வந்து நம்ம சும்மா ஃப்ரை பண்ணி கொடுத்தா சம்டைம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி கோஃப்தாவை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்க கிரேவி எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அழகாக ஒரு டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது வரைக்கும் விஜயா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸு. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 300 கிராம்ஸ் வந்துட்டு பன்னீர் எடுத்து அதை நல்லா உறுத்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பன்னீர் கோஃப்தா பண்ணுறதுக்கு பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஆனியன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவு போடலாம், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. கேரட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குட்டியாக நறுக்கி கேரட்டை சேர்த்துக்கோங்க. பன்னீர், ஆனியன், கேரட்டு சேர்த்துருக்குறோம். அப்புறம் கேப்சிகம் வந்து ஏக்தம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அந்த ஒரு கோஃப்தாவில். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நம்ம இது மட்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். அப்புறம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அந்த பேலன்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 3.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு இதை நம்ம 1 by 1 உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அதில் பன்னீர் பால்ஸ் பண்ணால் நல்லா கரெக்டாக அந்த பேலன்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டாலும் நடக்கும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு வந்து நம்ம ஆயிலில் பிரிஞ்சு போகுது. இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு 4 பல்லு பூண்டு, இஞ்சி, அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து கேஷ்யூ நட்டு போட்டு தான் பண்ணணும். கொஞ்சம் ஒரு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி தக்காளி ஏன்னா போடுறோன்னா ஆனியன் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஃப்ரை ஆகக்கூடாது, பாயில் ஆகணும். அதனால தக்காளி போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா அழகாக அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு நறுக்குனது, அப்புறம் கேஷ்யூ நட் எல்லாமே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஆயிலில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போதே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சட்டுன்னு வதங்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த நம்ம அரைக்க போகிறோம் இதை, அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்போ சிம்மில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே கூல் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கூலிங் ஆகிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் அது கூலிங் ஆகிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை பேஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுப்போம். ஏக்தம் நல்ல அழகான பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் விட்டு நம்ம அந்த பால்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால்ஸை 1 by 1 போடுவோம். இப்போ நல்லா கூட்டி வச்சுட்டு நம்ம போடுறோன்னா அது பன்னீர் வந்து உடனே அந்த ப்ரௌனை கொடுத்துரும், ஆனால் உள்ளே வேகாது.
இது லைட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகி உள்ளே வெந்து வரணும். அப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு திரும்ப அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் ஆயில் படுற மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ணணும். இது நல்லா முங்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது நல்லா வெந்துட்டு நல்லா செம்மையான ஒரு மனம் வரும், நல்லா ப்ரௌனாகவும். அப்போ இந்த பால்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், பன்னீர் பால்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து ஆயில் விட்டு அதில் வந்து பட்டை, பெரிய ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா லைட்டாக அடுப்பை ஏக்தம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் சில்லி பவுடரை வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அதை மேலே கொட்டி தண்ணி எதுவும் இப்போ விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அந்த சில்லி பவுடரு, அந்த பேஸ்ட்டு, அந்த மசாலா பேஸ்ட்டு எல்லாம் அப்படியே சேர்ந்து கலந்து வரத மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவும் கொஞ்சம் அந்த சில்லி பவுடரில் சேர்ந்து கிண்டி விட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, சீரக பவுடர், கொத்தமல்லி பொடி 3 போட்டு அதில் நல்லா கொஞ்சம் அதில் தண்ணி எதுவும் விடாத மாதிரி பேஸ்ட்லேயே போட்டு கிளறி விடுங்க. இப்போது கொஃப்தாவுக்கு நம்ம வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இந்த கிரேவி ரெடி பண்ணும்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம், அதை பேலன்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்சிக்கு ஜாரை லைட்டாக அலம்பி அதில் உள்ள தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு அடுப்பை கூட்டி வச்சு கொதிக்க விடுங்க. அந்த பொடி வாசனைகள்லாம் கொஞ்சம் மறுமணப்படுறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுரும். ரொம்ப கட்டிப்பட வேண்டாம், இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதிக்க விட்டதும் அந்த பால்ஸை 1 பை 1 நம்ம கிரேவியில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. முன்னக்கூட்டியே சேர்த்தோன்னா அது உருந்துட்டு விட்டு அந்த கிரேவிக்குள்ளே பன்னீரோட அந்த இது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். நம்மளுக்கு கிரேவியும் பால்ஸும் தனித்தனியாக கிடைக்காது. இப்போ சடனாக நம்ம சாப்பிட்ற போகிறோம்னா கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பால்ஸ் அந்த டைமில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சம்டைம் ஒரு சண்டே இதை மாதிரி பண்ணோன்னா சிக்கன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக பன்னீர் பண்ணோன்னா இந்த மாதிரி பன்னீர் கோஃப்தா பண்ணி சப்பாத்தி பண்ணி கொடுத்தா பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பன்னீர் சம்டைம் நம்ம ஃப்ரை பண்ணி அதில் கிரேவி பண்ணுவோம், சில பசங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கோஃப்தா பண்ணால் அந்த பன்னீர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டு எக்தம் நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.